Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் வெக்டர் அல்ஜிப்ரா 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸசைஸு 6.3ல் 4th ஃபஸ்ட்டு சம் தான் நடத்த போகிறோம். பாருங்கள், ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, பி வெக்டர் கொடுத்துருக்காங்க, சி வெக்டர் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு a vector dot c vector into b vector minus b vector dot c vector into a vector. பாருங்க, c ஃபர்ஸ்ட் c வந்து a தான் இருக்கும். இப்போ a vector dot c vector into b vector minus அடுத்தது b vector dot c vector into a vector. இது வெரிஃபை பண்ணணும். லெஃப்ட் சைடு ஆன்சரும் ரைட் சைடு ஆன்சரும் நமக்கு ஈக்குவலாக வரணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம்? a vector கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ வெக்டர் கிராஸ் அப்படின்னாவே டிட்டர்மினன்ட் தானே. அதில் முதல் ஃபர்ஸ்ட் ரோவில் ஐ கேப், ஜே கேப், கே கேப். அடுத்து ஏ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட்டை பார்த்து எழுதுனீங்கன்னா 2, 3, -1. பி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 3, 5, 2. இதனுடைய வேல்யூ போடலாம். அப்போ ப்ளஸ்ஸு ஐ கேப் கண்ணை இந்த வழியாக போகிற காலத்தை மறைச்சிக்கலாம். ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் தான். 3 வேல்யூ தான். 3 2s are 6. இங்கே பாருங்கள், மைனஸ் இருக்கா? இதை அப்படியே பெருக்கி போடணும். இது குறிய மாற்றி பெருக்கணும். அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, குறிய மாற்றினா ப்ளஸ்ஸு, மல்டிபிள் பண்ணால் 1 5 is 5. நல்லா பார்த்துங்க, இது அப்படியே பெருக்கணும், இது குறிய மாற்றி பெருக்கணும். அதே மாதிரி இங்கே மைனஸ் ஜே கேப், இது ப்ளஸ் ஐ கேப்னு போடணும். இது மைனஸ் ஜே கேப்பு, இது ப்ளஸ் கே கேப். ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு வரும். இந்த காலத்தை மறைச்சிக்கிறோமா? அதே கிராஸ் மல்டிபிள் 2 2s are 4. இது அப்படியே பெருக்கிட்டோம். இது குறிய மாற்றும் போது ப்ளஸ்ஸு 1 3 is 3. அதுக்கு அடுத்ததுக்கு என்ன? ப்ளஸ் கே கேப், மறந்துடக்கூடாதுக்காகன்னு ஐக்கு வந்து ப்ளஸ் ஐ கேப்பு, மைனஸ் ஜே கேப்பு, ப்ளஸ் கே கேப். இப்போ இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். 5 2s are 10. இதை அப்படியே பெருக்கணும். அடுத்தது இது குறி பேர் ப்ளஸ் இருக்கா? குறிய மாற்றினீங்கன்னா மைனஸ் 3 3s are 9. அப்போ தேர்ஃபோர் நமக்கான ஆன்சர் இதை கூட்டிக்கிட்டீங்கன்னா 11. அப்போ 11 ஐ கேப் மைனஸ் இதை ஆட் பண்ணிங்கன்னா 7 ஜே கேப். இது பேர் 10ல் 9 போச்சுன்னா 1 ப்ளஸ்ஸு கே கேப். இது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இதோட சி வெக்டரை பெருக்கணும். அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். எகைன் டிட்டர்மினன்ட்குள்ள ஃபர்ஸ்ட் ஐ கேப், ஜே கேப், கே கேப். அடுத்து நாம் கண்டுபிடிச்ச ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருடைய ஆன்சர், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 11 -7 1. அடுத்து சி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க -1 -2 3. இப்போ இதுக்கு வேல்யூ போடும்போது அதே மாதிரி ப்ளஸ் ஐ கேப், முதல் காலத்தை மறைச்சிக்கலாம். பாருங்க, பெருக்கும்போது பாருங்க குறி மைனஸ், இது அப்படியே பெருக்கி போடணும், -21. இது குறிய மாற்றணும். குறிய மாற்றினீங்கன்னா இங்கே பேர் மைனஸ் இருக்கா? குறிய மாற்றும் போது ப்ளஸ்ஸு 1 2 is 2. இது அப்படியே பெருக்கி போடணும். என்ன சிம்பிள் வருதோ அப்படியே பெருக்கி போடணும். இது குறிய மாற்றி பெருக்கணும். அதுக்கடுத்தது மைனஸ் ஜே கேப். இந்த காலத்தை ரெண்டாவது காலத்தை மறைச்சிக்கலாம். இதை அப்படியே பெருக்கி போட்டிங்கன்னா 33. குறிய மாற்றினீங்கன்னா ப்ளஸ்ஸு 1 × 1 1. அடுத்தது ப்ளஸ் கே கேப், ப்ளஸ்ஸு கே கேப். இந்த தேர்டு காலத்தை மறைச்சிக்கலாம். இதை அப்படியே பெருக்கி போட்டிங்கன்னா பாருங்க, இங்கே குறி மைனஸ் 11 2s are 22. தண்ணி இங்கே பாரு, இது குறிய மாற்றணும். இங்கே பாரு, பெருக்குனீங்கன்னா ப்ளஸ்ஸா, குறிய மாற்றினீங்கன்னா மைனஸ். நல்லா பார்த்துக்கோதா, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, பெருக்கும்போது ப்ளஸ்ஸு, குறிய மாற்றினா மைனஸு. 1 7 is 7. சொல்லிப்பாரு, உனக்கு தப்பே வராது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் பாரு, பெரிய நம்பருடைய குறி மைனஸ் 21ல் 2 போச்சுன்னா
19 I cap. அதே மாதிரி மைனஸ் 33யும் 1ம் 34 J cap. இங்க பேர் ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, அப்ப மொத்தமா மைனஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இதுவும் வந்து இதை கூட்டிக்கலாமா? அப்ப 29, ரெண்டும் குறி ஒரே மாதிரி இருந்தா ஆட் பண்ணிக்கணும். K cap. இது வந்து நமக்கு என்ன? LHS உடைய ஆன்சர். இது புரியுதா தங்கம்? இது LHS. இப்ப நம்ம RHS போலாம். RHSல A வெக்டர் டாட் C வெக்டர் கண்டுபிடிச்சுக்கலாம். A வெக்டர் டாட் C வெக்டர் முதல் கண்டுபிடிக்கலாம், அப்புறம் B வெக்டர் டாட் C வெக்டர் கண்டுபிடிக்கலாம். A வெக்டர் டாட் C வெக்டர் ஆன்சரை B ஆல மல்டிபிள் பண்ணும், B வெக்டர் டாட் C வெக்டருடைய ஆன்சரை A வெக்டரால மல்டிபிள் பண்ணும். இப்ப A வெக்டர் டாட் C வெக்டர் பார்க்கன்னு, A வெக்டர் என்ன? 2I cap plus 3J cap minus K cap டாட் C வெக்டர் பாருங்க, minus I cap minus 2J cap plus 3K cap. அப்ப நமக்கு டாட் ப்ராடக்ட்னா கோஎஃபிஷியன்ட் பெருக்கணும். ஐ பெருக்கணும், ஜே பெருக்கணும், கே உடைய கோஎஃப். பாருங்க இங்க 2 இருக்கு, இங்க -1. கண்ணா ஐ பெருக்கினாதான் 1, ஐ போய் ஜேவை பெருக்கினா 0 ஆயிரும். அதனால ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் தான். கரெக்டா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட், ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் பிளஸ் ஜேவையும் பெருக்கணும், ஜேவோடைய கோஎஃபிஷியன்ட் ஜேயோடைய கோஎஃபிஷியன்டோட பெருக்கணும், கேவோடைய கோஎஃபிஷியன்ட் கேவோடைய கோஎஃபிஷியன்டோட பெருக்கணும். அப்ப இங்க பாருங்க 2 இருக்கு, இங்க -1 இருக்கா கண்ணா? அப்ப -1 2 is 2, ஐ பெருக்கினா 1 ஆயிரும் சாமி. அதே மாதிரி பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 3 2s are 6, ஜே டாட் ஜே வந்து 1 ஆயிரும். அதே மாதிரி பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 1 3 is 3, கே பெருக்கும்போது 1 ஆயிரும். அப்ப therefore நமக்கு என்ன கிடைக்குது? எல்லாமே மைனஸ்ல இருக்கு. அப்ப மொத்தமா டோட்டலா நமக்கு -11. புரிஞ்சுதா? பாருங்க. அதே மாதிரி அடுத்தது பி வெக்டர் டாட் சி வெக்டர். பியை பார்த்து எழுதிக்கலாம். பி என்ன? 3I cap plus 5J cap plus 2K cap டாட் சி வெக்டர் என்ன? -I cap minus 2J cap minus, புரியுதா தங்கம்? -I cap minus 2J cap plus 3K cap. கவனமா பார்த்து எழுதிக்கிங்க. -I cap minus 2J cap plus 3K cap. இப்ப கோஎஃபிஷியன்ட் டாட் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் பெருக்கணும், மறந்துடக்கூடாது. டாட் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? ஜஸ்ட் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஜே பெருக்கணும், கே. அப்ப இங்க 3, இங்க -1, அப்ப -3 ஐ பெருக்கும்போது 1 ஆயிரும். புரியுதா தங்கம்? பாரு 3, இங்க -1, அப்ப 1 3 is 3 -3. அதே மாதிரி ஜேவுக்கு வாங்க. இங்க பாருங்க பிளஸ் இது மைனஸா, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 5 2s are 10, ஜே டாட் ஜே வந்து 1 ஆயிரும். அது போட தேவையில்லை. அப்ப 1 × 5 5 தான். அதே மாதிரி பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ், 3 2s are 6. அப்ப நம்ம ஆன்சர் பாருங்க, மைனஸ்ல 13 பிளஸ்ல 6. அப்ப 13ல பெரிய நம்பருடைய குறி மைனஸ், 13ல 6 போச்சுன்னா என்ன வரும்? 7. புரிஞ்சுதா? இப்ப நம்ம ரைட் சைடு RHS போயிடலாம். RHS எழுதும்போது இது ஃபுல்லா எழுதுங்க. என்ன? A வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு B வெக்டர் மைனஸ் B வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு A வெக்டர். அப்ப பாருங்க, A வெக்டர் டாட் சி வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -11 இன்ட்டு B வெக்டர் பார்த்து எழுதுங்க. B வெக்டர் 3I cap plus 5J cap plus
2k cap minus b vector dot c vector பார்த்தீங்கன்னா minus 7 into a vector பார்த்து எழுதுனீங்கன்னா 2i cap plus 3j cap minus k cap. இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணலாம். உள்ள மல்டிபிள் பண்ணா சாமி minus 33i cap plus into minus minus 55j cap plus into minus minus 22k cap minus into minus plus ஆயிருமா அப்ப plus 14i cap minus into minus plus plus 7 3s are 21j cap அடுத்து பாருங்க minus into minus plus plus into minus minus 7k cap அப்ப இப்ப சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்க 33 இங்க minus 33 இங்க என்ன இருக்கும் plus 14 அப்ப therefore பெரிய நம்பருடைய குறி minus 33ல 14 போயிடுச்சுன்னா 19i cap அதே மாதிரி ஜேவை பாருங்க இங்க minus 55 இங்க 21 பெரிய நம்பருடைய குறி minus 55ல 21 போச்சு அப்படின்னா 34 அப்ப 34 என்ன வரும் j cap அதே மாதிரி இது minus 22 இது minus 7 அப்ப minus 29k cap இப்ப பாருங்க RHSம் LHSம் ஈக்குவலா இருக்கு hence என்னன்னு எழுதணும் hence RHS equal to LHS hence RHS equal to LHS அல்லது LHS equal to RHS அப்ப so நமக்கு என்ன கிடைக்குது A vector cross B vector cross C vector equal to A vector dot C vector into B vector minus B vector dot C vector into A vector hence verified hence verified அவ்வளவுதான் இப்ப புரியுதா சாமி நல்லா கவனமா பாத்துங்க இது ஒண்ணுமே இல்ல A vector cross B vectorனா ஒரு டிட்டர்மினன்ட் A vector cross B vector cross C vector போட்டா இன்னொரு டிட்டர்மினன்ட் இது LHS ஆன்சர் A vector dot C vector அப்படின்னா ஜஸ்ட் A vector பார்த்து எழுதணும் C vector பார்த்து எழுதணும் கோஎஃபிஷியன்ட் தான் பெருக்கணும் IJ வராது அதாவது ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஜேவும் கோஎஃபிஷியன்ட பெருக்கணும் நேரா கோஎஃபிஷியன்ட பெருக்கணும் ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி தான் B vector dot C vector B vector பார்த்து எழுதுங்க C vector பார்த்து எழுதுங்க ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் பெருக்குங்க J பெருக்குங்க K வை பெருக்குங்க கண்ணா I dot I வந்து 1000 J dot J 1000 K dot K வந்து 1000 பாருதா 1 3 is minus 1 3 is 3 I dot I வந்து 1 1 into 3 3 அப்படின்னு ஆயிரும் மாற்றி பெருக்குனா 0 வந்துடும் சாமி அப்புறம் ஃபுல்லா RHS எழுதி நீ கண்டுபிடிச்ச ஆன்சரு அப்புறம் B வெக்டர் பார்த்து எழுது B வெக்டர் டாட் C வெக்டர் நீ கண்டுபிடிச்ச ஆன்சர் -7 A வெக்டர் பார்த்து எழுது இப்போ உள்ள பெருக்கி சிம்பிளிஃபை பண்ணனா LHS ஆன்சரும் RHS ஆன்சரும் ஈக்குவலா வரும் புரியுதா? I wish you all the best. Thank you.